ஹலோ தம்பி தங்கச்சிமார்கள் அனைவரையும் கேஜி பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் இத்தாலியில் மற்றும் யூரோப் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். இனி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ட்ரெவிசோ சொல்கிற சிட்டியில் அல்பரி பர்லந்தி சொல்கிற பார்க்குக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்கை பற்றி சொல்கிறேன்னா, இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பார்க். இதில் நிறையா காரியங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. இனி நாங்கள் இதை பார்க்குறது இதுதான் இந்த கிரவுண்டில் இருக்கிற மேப். இதில் பாருங்கள், இந்த பார்க்கில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது, அது போக என்னென்ன இவெண்ட்ஸ் இருக்குதுன்னு இந்த சார்ட்டில் சொல்லியிருக்காங்க. இனி இதில் பார்த்துட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கலாம். இந்த பார்க்கில் விசேஷமாக சொல்கிறேன்னா, இது சின்ன பிள்ளைகளுக்காக நிறையா இவெண்ட்ஸ் இங்கே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இனி நிறையா ஸ்டெச்சூஸ் இருக்குது, டைனோசோர்ஸ் ஸ்டெச்சூஸ் இருக்குது. அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு ப்ளே ஏரியா இருக்குது. இனி அப்படி நிறையா காரியங்கள் இந்த பார்க்கில் இருக்குது. இனி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன கான்செப்ட், என்ன கண்டென்ட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணலான்னு. இனி இந்த இடத்துல உண்மைக்குமே நிறைய காரியங்கள் இருக்குது. சொல்கிறேன்னா, இது அழகான ஒரு பிளேஸ். இந்த இடத்துல நிறையா மரங்கள், பறவைகள், சரியான மட்டும் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இனி எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாம். இனி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம்னா, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாமல் இந்த வீடியோஸ் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியே இந்த லாங்குவேஜ் ஸ்லாங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இந்த தமிழ் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். அதை நீங்கள் மைண்ட் பண்ண வேணா. கூடிய சீக்கிரம் நல்ல ஸ்லாங்கில் கதைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பாருங்கள், தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி இந்தியாவிலேருந்து பார்க்கலாம், இல்லாட்டி சிங்கப்பூர், மலேசியா தமிழ் மக்கள் இந்த வீடியோவை பார்க்குறேன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. என்ன காரியங்களை நான் பிரித்து கொள்ள வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காரியங்கள் எனக்கு நீங்கள் தெரிவிங்க. நான் அப்போ இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். இனி திரும்ப உங்கள்கிட்ட சாரி சொல்கிறேன். இந்த ஸ்லாங் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும், தமிழ் ஸ்லாங் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் எனக்கு கூடிய சீக்கிரம் நான் இந்த லாங்குவேஜ் ஸ்லாங்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா இத்தாலி லாங்குவேஜோட கொஞ்சம் தமிழ் ஸ்லாங் கொஞ்சம் மாறிட்டு, இனி அதனால் கூடிய சீக்கிரம் அதை நான் ரெடி பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த எடுத்தேன்னா உண்மைக்குமே நிறையா பேபிஸுக்கு, கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா மாதிரி, அந்த மாதிரி இங்கே சம்மர் கேம்ப்ஸ் நிறையா நடக்கிற ஒரு இடம். இதில் இப்போ வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்டிங்கில் இருக்கனால இப்போதைக்கு சின்ன பிள்ளைகளோட கேம்ப்ஸ் எங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 months இட்டாலியில் நார்மலி 3 months வந்து சம்மர் ஹாலிடேஸ் கொடுப்பாங்க பேபிஸுக்கு. இனி அந்த பேபிஸ்ட சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுன உடனே இந்த இடத்துல நிறையா கேம்ப்ஸ் நடக்கும். நான் உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் நான் வந்து அந்த சம்மர் கேம்ப்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி போடுறேன். இப்போ ஒரு டீச்சர், ஒரு குரூப், ஒரு சின்ன கிட்ஸ், ஒரு குரூப் அவங்க எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களோட நிறைய இவெண்ட்ஸ் இருக்கும், அவங்களோட நிறையா காரியங்கள் இருக்கும். இனி இப்போதைக்கு எனக்கு வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் 2 months 3 monthsல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு உங்களுக்கு காட்ட முடியும். இனி இந்த இடத்த எடுத்தேன்னா இதில் உண்மைக்குமே ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல
நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹிஸ்டோரிக்கல் ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ட்ரெவிசோ சொல்கிற சிட்டியை எடுத்தாவே பேசிக்கலி இது ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஒரு சிட்டி. இன்னும் இன் ஃப்யூச்சர் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொண்டு வர போகிறேன் இந்த ட்ரெவிசோ சிட்டியை பற்றி. ட்ரெவிசோ சிட்டியில் இருக்க ஹிஸ்டோரிக்கல் பிளேசஸ் நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். நீங்கள் இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ் வெனிஸ் சொல்கிற சிட்டி, இந்த வெனிஸுக்கு சொந்தமான ஒரு சிட்டி தான் இந்த ட்ரெவிசோ சொல்கிற சிட்டியும். இனி வெனிஸ் ஒரு சர்க்கிளில் அந்த சர்க்கிள்குள்ளே தான் இந்த ட்ரெவிசோ சிட்டியும் இருக்குது. அந்த ட்ரெவிசோ சிட்டியில் அல்பரி பர்லாண்டி சொல்கிற இந்த பார்க்கில் தான் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இனி வெனிஸ் சொல்கிறது நிறையா பேருக்கு ட்ரீம் சிட்டி. இனி இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாங்க, முன்னுக்கு போகிற நேரம் நான் உங்களுக்கு வெனிஸ் சிட்டியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கொண்டு வரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன். இனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இது சின்ன பிள்ளைகளுக்காக செய்த விளையாட்டுகள், அந்த பழமையான விளையாட்டுகள் இனி அதாவது இப்போ மியூசியம் மாதிரி ஒரு இடத்துல அவங்க வச்சுருக்காங்க. இது இப்போ ஃபங்க்ஷன் ஆகாது, இதுகள் அவங்க ஒரு மியூசியம் மாதிரி இதை அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறையா விளையாட்டு பொருட்கள் அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க அது அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஹிஸ்டோரிக்கல் அது மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு பார் இருக்குது. பார்னால் இங்கே பார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஐஸ்கிரீம், அது மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், அது மாதிரி காஃபி, சின்ன சின்ன ஸ்நாக்ஸஸ் அதுகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அதுகளை எடுத்து சாப்பிடலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் இது. என்ன சரியான மட்டும் காமான ஏரியா. இதில் மிச்சம் சத்தம் எல்லாம் இருக்காது. இனி உங்களுக்கு விளங்குதாக இருக்கும். நான் இந்த வீடியோ பண்ணுற நேரம் இதுளுக்கு நிறையா ஆட்கள் இருந்தாங்க, ஆனாலும் பெருசாக சத்தம் இருக்காது, காமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன அந்த பிளேஸ் தான் இது. அதுனா அவங்க அந்த நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான்கள் அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதுகள் முதல்ல யூஸ் பண்ணது, ஆனால் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அவங்க மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இப்போ நாங்கள் மெதுவாக போகிறோம். இருக்குது அந்த ப்ளே ஏரியாவில் உங்களுக்கு சீசோ பார்க்கலாம். அதே மாதிரி நிறையா வெரைட்டிஸான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு. இந்த பார்க்கில் என்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். இது வெல் மெயின்டட், நல்லா அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ட்ரெவிசோ கொமூனுக்கு சொந்தமான ஏரியா. இது கொமூனா உங்களுக்கு தெரியும், நகரசபை மூலியமாக தான் இதை நடத்தி வருகிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு கட்டணமும் நாங்கள் செலுத்த தேவையில்லை, இது ஃப்ரீ. இனி உங்களுக்கு மார்னிங் 7:30 to ஈவினிங் 6:30, 7 o'clock வரைக்கும் இந்த ஏரியா ஓப்பனாக இருக்கும். இனி உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் நீங்கள் இத்தாலி வாரீங்கன்னா, இத்தாலிக்கு விசிட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த இடத்த கூகுள் மேப்ஸில் ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இனி இந்த இடத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏரியாஸ், நீங்கள் வெனிஸ் அப்படி போனீங்கன்னா நிறையா நீங்கள் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல டிக்கெட்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, இது ஃபுல் ஆஃப் ஃப்ரீ. இனி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட நீங்கள் கிட்ஸோட வரேன்னா கிட்ஸோட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கிட்ஸுக்கும் ரிலாக்ஸேஷனுக்கு சூப்பர்பான ஏரியா. இந்த இடத்துல உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி இந்த கார்டன் நடுவிலேயே ஒரு பொண்டு இருக்குது. அந்த பொண்டில் ஆமைகள், அது மாதிரி மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் இருக்குது. இனி அந்த பொண்டு நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், அதை பாருங்கள். இனி அந்த பொண்டில் வடிவான மீன்கள், அந்த மாதிரி ஆமைகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குற நேரம் அந்த பொண்டில் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் டர்ட்டி ஆகிருந்துச்சு. ஆனால் நார்மலாக அது கிளியர் வாட்டர் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டர்ட்டினால எங்களுக்கு மீன்களை பார்க்க முடியலை. ஆனால் ஒரு ஆமை இருந்தது, நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி வீடியோ பண்ணி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி அதை பாருங்கள். அதே மாதிரியே இந்த இடத்துல
சின்ன ஒரு கொகையும் இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்த நீங்கள் பாருங்கள். அதை மாதிரி நிறைய காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா திவ்யார்த்திமெண்ட் அப்படின்னா நிறையா அவங்களுக்கு எக்ஸைடான ஒரு ஏரியா இந்த ஏரியா. இனி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம், அவங்கள விளையாடலாம், அவங்களோட காலத்தை ரொம்ப ஹாப்பியாக கழிக்கலாம். இனி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையும் நான் திரும்ப இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இனி கேஜி விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நான் கேட்குறேன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், என்னோட கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொண்டு வர விரும்புகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ இந்த காணொலியை நீங்கள் காண்ற மாதிரியே இன்னும் நிறையா காணொலிகள் நான் தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இனி திரும்ப நான் சொல்கிறேன், இந்த ஸ்லாங்கை பற்றி எனக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஸ்லாங் இன்னும் ப்ராப்பராக இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஸ்லாங்கும் ஓகே பண்ணிக்கொள்ளலாம் இன்னும் எதிர்காலத்தில். இனி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இனி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.